பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல அருமையான இந்த நாளிலும் கூட வேத வாழ்வின் மன்னாவுக்காக தெரிந்து கொண்ட வசனம் லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும், வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியை கொடுக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். ஏற்ற காலத்தில், அதுக்கு மேல் வசனம் சொல்லப்படுகிறது. 3வது வசனம்: நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து, நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் ஆசீர்வாதம் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் கொடுப்பார், ஏற்ற நேரத்தில் ஆசீர்வதிப்பார். ஆனால் அதுக்கு முன்னாக 3வது வசனம் சொல்லுது: நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து, தேவன் கொடுத்த கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால். வேதம் வாசிக்கிறது ரொம்ப ஈஸி, வேதாகமத்தை வாசிக்கிறது ரொம்ப ஈஸி, அல்லது போதிக்கிறது ரொம்ப ஈஸி, உபதேசிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் படித்து அதை தன் வாழ்க்கையில அபியாசப்படுத்துறது தான் பெரிய காரணம். வேதத்தை படித்தவர்களால் மட்டுமல்ல, அதை தன்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த வேண்டும், அதை கை கொண்டு நடக்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும். அதான் இங்க ஆண்டவர் சொல்றார், என் கட்டளைகளின்படி நடந்து. அவர் கொடுக்கிற அந்த கட்டளைகளை, கற்பனைகளை, நியாயங்களின்படி நம்ம என்ன பண்ணணும்? நடந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு, அதை கை கொள்ளுகிறவர்களாயிருக்கும். அதை கை கொண்டு அதன்படி செய்தால், அதன்படி வாழ்ந்தால், நான் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இதே உபாகம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளும். உபாகம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொண்டு அதில் 12வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது: ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய் என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிற காரியத்தை பார்க்கிறோம். இது செய்வதற்கு முன்பாக, இதை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக முதல் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, நான் ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறப்பார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய் என்று சொல்லுகிறார். ஆனா முதல் வசனம் சொல்லுது, நீ என் விதிகளின், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லு. லேவியராகமம் சொல்லுது, ஆமென், அல்லேலூயா, என் கட்டளைகளின்படி நடந்து. இங்கே சொல்லுது, நீ கவனமாய் கட்டளைகளின்படி எல்லாம்
செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு, கவனமாய் இருந்து அதை செயல்படுத்தணும், அதை அபியாசப்படுத்தணும் நம்முடைய வாழ்க்கையில். அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், இங்க சொல்லப்படுகிறது கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால். இங்க வேதம் சொல்லுது அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தர் நமக்கு ஏற்ற காலத்திலே நம்மளை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எது எது எப்பப்போ வேணுமோ, அதாவது அப்பப்போ அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் எல்லாவற்றையும் செய்ய தேவன் காத்திருக்கிறார். ஆனால் அவருடைய கட்டளைகளை, நியாயங்களை, கற்பனைகளை நாம் கை கொண்டு அதன்படி வாழ ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்ம அதன்படி நடக்கிறோமா? ஏன் இன்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறோம்? ஏன் இருக்கிற மாதிரியே இருக்கிறோம்? ஏன் ஒரு மேன்மை இல்லை? ஏன் ஒரு ஆசீர்வாதம் இல்லை? தேவன் கொடுத்த கட்டளைகளை, கற்பனைகளை நாம் கை கொண்டு நடக்கிறோமா? அதில் கவனமாக இருக்கிறோமா? அதில் தான் கர்த்தர் நம்மளை மேன்மையாக வைக்கிறார். அதில் தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஐயோ, வேதம் படிக்கிறது எல்லாம் படிச்சுட்டு போயிடலாம், எல்லாருமே படிக்கலாம். ஆனால் அதை கை கொள்றவங்க தான் கிறிஸ்தவர்கள். அதை கை கொண்டு அதன்படி நடக்கிறவங்க தான் கிறிஸ்தவர்கள். பேருக்கு கிறிஸ்துவா இருந்த பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்தவர்கள் அதன்படி நடக்கணும். நமக்கு கொடுத்த கட்டளைகளை, கற்பனைகளை, நியாயங்களை கை கொண்டு தேவன் நமக்கு சொன்ன உபதேசத்தை அதை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். அப்பதான் ஏற்ற நேரத்தில், ஏற்ற காலத்தில் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.